ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ வந்து ஆக்டர் அதெல்லாம் ஓப்பனா சொல்லவா சார்? அதே மாதிரி ஹீரோன்னு நம்ப வச்சிருக்காங்க. ரியலா என்ன எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு காமெடியா தெரியுது. நீங்க பண்றது எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்ட் ஆகுது, காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிக்கிறாங்க. அந்த காமெடியை ரசிக்கிறாங்களே ஒழிய நீங்க வந்து இந்த இன்னசென்ட்டா வந்து என்னை வந்து ஆக்டர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களா? திருப்பி சொல்ல வரேன், அதைத்தான் அவங்க திருப்பி சொல்ல வரேன். இன்னைக்கு நம்ம புதுசா வந்து இன்ஸ்டாகிராம்ல நடிப்பை காட்டல, இந்த மாதிரி பேரும் புகழும் கேடயங்களும் சின்ன வயசுல இருந்தே வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? புதுசா வந்து ஒருத்தவங்க அப்படி இப்படின்னு பண்றோம் அப்படின்ற மாதிரினா ஓகே நீங்க சொல்றது. நம்ம சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவையும் ஓவர்டேக் பண்ணி போற லெவல் மக்கள்கிட்ட இருந்து வரவேற்பு வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது படத்துல இருந்து அப்ரோச் வந்திருக்கா? நிறைய வருது. இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு படத்துல வந்துருச்சு. அது வந்து சார் ஒரு விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். 2 விஷயத்தினால நிறைய விஷயங்களை இப்ப ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் உங்களை மாதிரி இன்டர்வியூ எடுக்கிற பசங்களே நிறைய எனக்கு சொல்ல விஷயங்கள். ஆனா நிறைய உப்மா கம்பெனியா இருக்கும், உங்களை வைப்பாங்க, படம் எடுப்பாங்க, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும், படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அது உண்மைதான். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் சந்திச்சேன், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு ப்ரொடக்ஷன் கம்பெனி கூப்பிட்டா கம்மியான சம்பளம். நான் ஆல்ரெடி பிசியோதெரபிஸ்டாக இருந்து ஒரு நாளைக்கு 4000 ரூபா 5000 ரூபா சம்பாரிச்சு பழகிட்டோம் சார். அதுக்கேத்தாப்புல எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு நீங்கள் வாங்க, இதை செஞ்சு கொடுங்க. எவ்வளவு கேட்பாங்க? எவ்வளவுக்கு? பொதுவாக சார் அது எவ்வளோன்னு சொல்ல வேணாம். கம்மியான சம்பளத்துக்கு நான் சொல்றப்ப எனக்கு வந்து அப்பயே நான் சொல்லுவேன், இல்லை சார் எனக்கு இவ்வளோ சம்பளத்தையே நீங்கள் பார்க்காதீங்க, சம்பளத்தை பார்க்காம வந்து பண்ணி கொடுங்க, கம்மியாக வாங்கிக்கங்கன்னு வாங்க. நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன் சார். ஆனால் அதே நபர்கள் இன்னொரு உண்மையும் சொன்னாங்க சார், எங்ககிட்ட ஃப்ரீயாக நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கு கோடம்பாக்கத்தில், பட் அவங்ககிட்டலாம் உங்கள்கிட்ட மாதிரி திறமை இல்லை, உங்கள் அளவு ஆக்டிங் இல்லை, ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்க ஆள் இருக்கு, ஸோ உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வாங்கினாங்க. இல்லை சார் நான் ஒரு 10 days ஷூட் வந்தேன்னா சொல்கிறதுனா 15 days 10 days ஷூட் சொல்கிறாங்க. அப்படி நான் 10 days கண்டினியூஸ் ஷூட் போனேன்னா எனக்கு அடுத்து ஒரு 10 days என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ் பாதிக்கும் சார். அப்போ அதுக்கு ஈக்குவலா நான் ஒரு சாதாரண நபர் இல்லையா, ப்ரொஃபஷனல் இல்லையா? நான் பெருமைப்பதற்காக சொல்லவில்லை சார், சாதாரண நபர் கிடையாது. ஆல்ரெடி ஒரு நாளைக்கு 5000 சம்பாரிச்சு பழகிட்டோம், அதுக்கேற்ற கமிட்மெண்ட் எனக்கு இருக்கும். அப்போ வந்து அதுக்கு ஈக்குவலா எனக்கு கிடைக்க வேண்டியது வந்தாதான் நான் போவேன் சார். அது ஒரு காரணம். என்ன ரீசனா, சினிமாவில் வந்து தான் சம்பாதிக்கணும் இல்லை சார். நான் அடுத்து பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் கட்டினா என்னோட ஸ்டேட்டஸ் இதை விட அதிகமாகும். இப்போ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்டி இன்பெட் ஃபெசிலிட்டிஸ் போட்டு இன்னும் 4 பிசியோதெரபி மருத்துவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் உட்காந்தேன்னா எனக்கு இதை விட ஒரு பெரிய இது கிடைக்கும் இல்லையா? நீங்க சொன்னீங்க திறமை இருக்கு அதனால உங்களை கூப்பிடுறோம், இங்க கோடம்பாக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க, எதுக்காக உங்களை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற உண்மையான ரீசன் தெரியுமா சார்? காரணம் இல்லாமலாம் கூப்பிட மாட்டாங்க சார். கூப்பிட்டவங்க எல்லாம் பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, 1-2 பேர் ஓரளவு அவங்க வந்து ஓரளவு ஃபேமான நடிகரை வச்சுதான் அவங்க பழைய படம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு படம் ஃபுல்லா டிராவல் ஆகிற மாதிரியான ரோல் தான் கூப்பிட்டாங்க. சரி, ஆக்சுவலா என்னன்னா பொதுவா ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா புதுமுக நடிகர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. புதுமுகம் இப்ப நீங்க ஒரு தியேட்டருக்குள்ள போறீங்க, சொல்ல மறந்துட்டேன், நீங்க இப்படி சொல்றீங்களே, இன்னும் சில ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் இந்த சீனுக்குலாம் நீங்க நடிப்பீங்களா, அவங்ககிட்ட கேட்கறதுக்கே சங்கடமா இருக்கு, ஏன் சார்ன்னு கேட்டேன். இல்ல அவ்வளவு தூரம் உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்லா இருக்கு, நாங்க அதனால பயந்துக்கிறோம். பப்ளிசிட்டி இருக்கங்காலதான் உங்களுக்கு வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, சாதாரண ரோலுக்கு உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ரோலுக்குலாம் நடிக்க சொல்றதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு. சொன்னாங்க என்ன சார்? அப்படி என்ன ரோல்? பயம் சில ரோல் சார், அதெல்லாம் வேணாம் சார். அது அவங்க சொன்னது நம்ம சொன்னது அதெல்லாம் ஜென்ரலா சொல்லலாம். நம்ம போய் அதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க பத்திலாம் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க சொன்னது இந்த மாதிரி ரோலுக்குலாம் நீங்க வரமாட்டீங்களோ நாங்க நினைச்சோம், பட் உங்கள்கிட்ட வே ஆஃப் நீங்க இவ்வளவு எளிமையா இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அது உண்மையா தான் சார் பேசினாங்க. அந்த ப்ரொடக்ஷன் சமையல ரொம்ப டீசெண்டா தான் பேசினாங்க, பில்டப்லாம் கிடையாது, முதலையே ஓப்பனா பேசினாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மற்றபடி சேலரி ஒத்து வராம தான் நான் அதுக்கெல்லாம் போகலையே தவிர மற்றபடி எல்லாம் டீசென்டான அப்ரோச்சா தான் இருந்துச்சு. உண்மையை தான் பேசினாங்க. அக்ரிமெண்ட் போடுவோம்னு சொன்னாங்க. எங்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டா நீங்க 3 மாசத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஒரு 8 நாள் ஷூட் இருக்கும், அடுத்து கேப் விட்டுருவோம், திருப்பி ஒரு 20 days கழிச்சு அடுத்து ஒரு 8 நாள் ஷூட் இருக்கும். நான் எங்களோட அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்க இன்டர்வியூ கொடுத்துக்கலாம், மற்ற எதுலையுமே நீங்க கமிட் ஆக கூடாது. அதனால இப்ப வரைக்கும் எந்த படத்துலயும் கமிட் ஆகல. ஆமாம் சார், ஆகல சார்.